உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்தும் விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதயத்தை பாதுகாப்பது எப்படி, இருதயத்தை பாதுகாப்பதற்குரிய உணவுகள் என்னென்ன, பயிற்சிகள் என்னென்ன, மருந்துகள் என்னென்ன, மூலிகைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதயத்திற்கு பலம் தருகிற பழமாக சாத்துக்குடி பழத்தை பற்றி நான் பேசினேன். இருதயத்துக்கு ஆரோக்கியத்தை ஊட்டுவதிலே முதன்மையிலே நிற்கிற மலராக செம்பரத்தை பூவை பற்றி பேசினேன். செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும் செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும் வெம்பரத்தை வெல்லும் வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும் பெரும்பாடு இரத்த பித்த பேதம் அகற்றும் காட் என்ற செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இரத்த பித்தம் ஆங்கிலத்தில் இருந்து ஒரு சொல் மிகவும் பழக்கமாகிடுவர போது அதற்கு மொழிபெயர்ப்பு செய்கிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். பிளட் ப்ரெஷர், அதை எப்படி ஆங்கிலத்திலிருந்து தமிழ் படுத்தினார்கள்? இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் என்கின்ற இரத்த அழுத்தம் இருக்கிறது, அது பிளட் ப்ரெஷர் என்ற சொல் வந்த பிறகு வந்த நோய் அல்ல. அது காலமாக பல்லாண்டுகளாக மக்கள் மத்தியில் தெரிந்திருந்த ஒரு நோய். இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி சித்தர்களுக்கு தெரியுமானா தெரியும். அதனால தான் அவர்கள் இந்த பிளட் ப்ரெஷர் என்று அதற்கு பெயர் வைக்கவில்லை, மாறாக அதை குருதி அழல் என்று குறிப்பிட்டார்கள். அழல் என்றால் வெப்பம், சூடு. சூட்டுக்கு உரிய நாடி எது என்றால் பித்தம், அதை இரத்த பித்தம் என்றும் குறிப்பிட்டார்கள். குருதி அழல், இரத்த பித்தம், இரத்த கொதிப்பு, இந்த சொற்கள் எல்லாம் தமிழிலே பிளட் ப்ரெஷருக்கு இருக்கிற பழக்கத்திலே இல்லாமல் ஆனால் இருந்து கொண்டிருக்கிற சொற்கள். ரத்தத்திலே எதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு விளங்கிவிடும். ஒரு சொல்லுகிறார், அடிக்கடி தலை சுற்றுகிறது, இப்படி மயக்கமாக வர மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறார். மருத்துவரிடத்தில் போய் பரிசோதித்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இரத்தத்திலே அழுத்தம் கூடிவிட்டது, பிளட் ப்ரெஷர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு காலையில் எழுந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது, வாந்தி வருவதை போல இருக்கிறது, தலை சுற்றுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு முறை வாந்தி எடுத்த உடனே அந்த தலை சுத்தல் போய்விடுகிறது. அப்போது அந்த தலை சுத்தலுக்கு எது காரணமாக இருந்தது என்றால் பித்தம் காரணமாக இருந்தது. அவர் சொல்லுவார், மஞ்சளாக வாந்தி வந்தது, பித்தம் வாந்தியாக வந்தது. இப்போ பித்தம் வெளியேறி உடனே தலை சுற்றுறது நின்று போச்சு. இப்போ பாருங்கள், இந்த தலை சுற்றல், பித்தம் கூடுதல், இது இரண்டும் தருகிற அதே அறிகுறிகளை இரத்தத்திலே அழுத்தம் கூடுகிற போதும் வருகிறது. அதனால தான் இது என்ன சொன்னார்கள், இரத்த பித்தம், குருதி அழல், இரத்த கொதிப்பு என்றெல்லாம் இதற்கு பெயர் வைத்தார்கள். அப்போது சித்தர்கள் அதற்கு மருந்து தந்திருக்கிறார்கள் என்றால் அற்புதமான மூலிகைகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன இன்னைக்கு பழக்கத்தில் தவறு நிகழ்ந்து விட்டது, ஒரு மாத்திரையை முழுங்கினா அடுத்த ஒரு மணி நேரத்தில் ப்ரெஷர் நார்மல் ஆகி விடுகிறது. அதுபோல் இந்த மூலிகைகள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். ஆனால் இதெல்லாம் என்ன, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் இல்லையா? அப்போது உணவு என்று வருகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலிலே சேர்ந்து அதற்கு உரிய கால அவகாசம் முடிந்த பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துடும். அப்படி இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற மலர்களிலே ஒன்று தான் இந்த செம்பரத்தை பூ. அது என்ன பண்ணும், மேகவெட்டையை நீக்கும், பிரமேகம் என்று சொல்லுகிற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், பெண்களுக்கு வெட்டை நோயை கட்டுப்படுத்தும், வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தும். இப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் பெற்றிருக்கிற அந்த மூலிகைக்கு என்ன சக்தி இருக்கு,
இரத்த பித்தம், இரத்தத்திலே பித்தம் கூடியதனாலே வருகிற நோய் என்று சொல்லப்படுகிற பிளட் ப்ரெஷரை அது கட்டுப்படுத்தும். அப்போது பல்வேறு பிணிகளுக்கு ஒற்றை மலராக பலன் தருகிற ஆற்றலை பெற்ற மலர் தான் செம்பருத்தை மலர். இதை எப்படி கையாளுவது? இப்போ வீட்டிலே செம்பருத்தை செடி இருந்தால் எந்த மலர் செம்பருத்தை? ஒற்றை இதழ்களை உடைய செம்பருத்தி, 5 இதழ்கள் மட்டும் இருக்கும். நடுவில் அந்த சூல் தண்டு அப்படி வந்து நீட்டி கொண்டு இருக்கும். அது சில ஊர்களில் ரேடியா பூன்னு சொல்லுவார்கள். மலேசிய நாட்டினுடைய தேசிய மலர் அது. அது அந்த செம்பருத்தை பூ, அதனுடைய இதழ்கள் ஒரு 5 to 10 மலர்கள் வரை. அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் கெடுதி இல்லை. ஒரு 5 மலராவது குறைந்தபட்சம், அல்லது ஒரு 10 மலர் அன்றாடம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் அந்த மலரை பறித்து அந்த இதழை அன்றாடம் வாயிலிட்டு மென்று அப்படியே பச்சையாக உண்ணலாம். அது எப்படி இருக்கும்? குழகுழ என்று வெண்டைக்காய் சாப்பிடுவதை போல் இருக்கும். வேறு ருசியிலே அது விரும்பத்தகாத ருசியாக இருக்காது. ஆக அந்த செம்பருத்தை பூவை அன்றாடம் உண்டு வருவது என்ன பண்ணும்? குருதியிலே பித்தம் கூடி பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கும். பிளட் ப்ரெஷர் வந்திருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். காலப்போக்கில் உடனே நாளைக்கே குறைக்குமானா நாளைக்கே குறைக்காது. இப்போ எவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டா சார் நல்லாயிருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்தில் இருந்து ஒரு 9 மாதம் வரையில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தோற்காது. அதுக்கப்புறம் நிறுத்திவிடலாமா? அது என்ன மருந்தா? அது அன்றாடம் சாப்பிட்டா என்ன போகிறது? அதில் என்ன கிடைக்கிறது? நிறைய ஹீமோகுளோபின் உற்பத்தி கிடைக்கிறது. அதில் உடல் குளிர்ச்சி அடைகிறது. வெப்பம் சம்பந்தமான நோய்களும் உடன் சேர்ந்து இல்லாமல் போய்விடுகிறது. அதனோடு சேர்ந்து தான் நமக்கு இரத்த பித்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இரத்த பித்தம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் ஒரு முதல் காரணம். அப்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிற மலர்களில் ஒரு மலர் செம்பருத்தை மலர். அதை இப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னேன். அதனால் செம்பருத்தினுடைய மலரை இப்படி தூளை அதை டிகாக்ஷன் போட்டு அன்றாடம் காலையில் சாப்பிடலாம். மனம் உள்ளவர்கள் காஃபி டீக்கு பதிலாக இதை சாப்பிடலாம். கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உண்மையிலே மிக நேர்த்தியான பானமாக இருக்கும். அதை அப்படி கையாளலாம். இப்படி செம்பருத்தை பூட்டி செம்பருத்தை மலர் அதை அப்படியே உண்பது, இவைகளெல்லாம் இரத்த பித்தத்தை குறைத்து இருதய நோய் வருவதற்குரிய வாய்ப்பை தடுத்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும். இப்போ இருதய நோய் வந்துவிட்டால் இதை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடுவது, என்ன செய்வது என்பதை பற்றி மருந்தாக இருதயத்துக்குரிய மருந்துகள் தலைப்பிலே அதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.